This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காசியில கோயில் கொண்டிருக்கக்கூடியது எம்பெருமான் விஸ்வநாதர். அந்த விஸ்வநாத பெருமானுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துதான். ஒரு பிச்சைக்காரனா காசி வீதியில போனா நம்ம எப்படி வரவேற்பார்கள்? அதனால அவர் பிஷாண்டி தானே, அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் ஒரு பிச்சைக்காரனாக வீதியில் வருகிறார். வந்து வீடு வீடாக கையேந்துகிறார். காலையிலிருந்து மாலை வரை காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் அன்னபூரணியினுடைய கணவனுக்கு ஒரு பிடி சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. பசியால வாடிப்போன நிலையில் இருந்த எம்பெருமான் மாலை வேளையில் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி, அந்த பகுதியில போய் சேர்க்கிறார். அங்கே ஒரு ஏழை உட்கார்ந்திருக்கிறான். அவன் தொழுநோயாளி. அவனை சுற்றி 4 நாய்கள் இருக்கின்றன. அவன் வேலை என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சு அவனுக்கு உணவை கொண்டு வருவான். 5 பங்கு வைப்பான். தன்னை சுற்றி இருக்கிற 4 நாய்களுக்கு 4 பங்கு, 5வது இவனுக்கு. அப்படி 4 நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சிவபெருமான் போய் கை நீட்டினான். பசிக்குதுப்பான்னா அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான். பாதியை கொடுத்துருக்கலாம்ல, முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுன்னா இறைவன் ஆடி போயிட்டான். பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகள்ல கூட எனக்கு ஒரு பிடி உணவு கிடைக்கல, இவன் மொத்த உணவே இவ்வளவுதான், இவங்கிட்ட நான் யாருன்னு சொல்லிடணும். அப்பா நான் யார் தெரியுமா? அந்த ஏழை சொன்னா, ரொம்ப தேவையா? பசிய பத்தியும் எனக்கு தையா தெரியும். நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல, உன்னை பார்த்தா 3 நாளா சாப்பிடாத அசாமி மாதிரி தெரியுது. சாப்பிடு, உன் கதையை சொல்லு. இல்ல நான் சொல்லுவேன். உனக்கும் போக்கிடம் கிடையாது.